பேசினார். இந்த ஒரு இம்மா ஒரு சீஷர்களை குறித்து வாசிங்கள. லூக்கா 24வது அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 24வது அதிகாரம் லூக் சாப்டர் 24 13 வாசிங்க. அன்றைய தினமே நல்லா கவனமா கேளுங்க. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமாக எம்மாவூர் என்கிற கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். அங்க நடந்த சில சம்பவங்களை குறித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொண்டிருந்தாங்க. நல்ல கவனமா கேளுங்க, வாசிங்க. இப்படி அவர்கள் பேசி சம்போஷித்துக் கொண்டிருக்கையில் அதாவது பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவ்வளவுதாங்க. மிச்சம் இருக்கிற காரியத்தை நீங்க வீட்டில் வாசிச்சு கொள்ளுங்க. அப்புறம் சில காரியத்தை நான் படிக்க சொல்லும் போது அதை படிக்கலாம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இம்மா ஒரு சீஷர்கள் அவங்க என்ன பேசிட்டு போறாங்கன்னா, வேதத்தில் இருக்கிற காரியத்தை குறித்து, அதாவது முதலாவது இயேசு கிறிஸ்துவ குறித்து, இயேசு வந்து இருந்ததை குறித்து, இயேசு மரித்ததை குறித்து, இயேசு உயிர்த்தெழுத குறித்து, இயேசு மறுபடியும் வருகிறார் என்கிற காரியத்தை குறித்து இவங்களுக்கு ஒன்றும் புரியாம வேதத்தில் எழுதியிருக்கிற சில காரியங்களை குறித்தும் இயேசுவோட லைஃபை ஒப்பிட்டோம், மேசியாவை குறித்தும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு போறாங்க. அப்படி அவர்கள் ஒருத்தர் பேசிக்கொண்டு போயிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் நடுவாக அவங்களுக்கு நடுவில் இயேசு கிறிஸ்து வந்து பேசுறாரு. நீங்கள் துக்க முகத்தோடு ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி கொண்டிருக்கிறது, கான்வர்சேஷன் பேசி கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்ற ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து வந்து கேட்கிறாரு. அப்போ உடனே உங்களுக்கு தேசத்தில் நடக்கிறது உங்களுக்கு தெரியலையா, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையா, இயேசுவா பத்தி உங்களுக்கு தெரியலையா, வந்து என்ன நடந்துச்சு. அதுல 19ஆம் வசனத்தை வாசிங்களே, சொல்றாங்க பாருங்க. அவர் எவைகள் என்றார். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவர்களே அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். அவ்வளவுதாங்க. அப்புறமா வாசித்து கொள்ளுங்க. அவர் என்ன அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இவர்கள் இருவரும் அனாவசியமான காரியங்களை குறித்து பேசல. அல்லேலூயா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமானது அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருத்தரோடு ஒருத்தர், நீயும் நானும், நீ ஒரு நண்பரோடு கூட பேசுறனா, ஒரு நண்பர் உன்னோடு கூட பேசுறாருன்னா, நீயும் ஒரு நபர் பேசும் பொழுது தேவ பிள்ளையா, கர்த்தரோட பிள்ளையா, என்னத்தை சம்பாஷணம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றத நீங்களே உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்டுக்கொள்ளணும். எனக்கு நானே கேள்வி கேட்டுக்கொள்ளணும். நான் எதை அதிகமாக தியானிச்சுட்டு இருக்கிறேன், எதை குறித்து அதிகமாக பேசிட்டு இருக்கிறேன், உலகத்துக்குரிய காரியத்தை குறிச்சா, உலகத்தில் இருக்கிற நடக்கிற காரியத்தை குறிச்சா, உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற காரியத்தை குறிச்சா, இல்லை கர்த்தருக்குரிய காரியத்தை குறித்து நான் பேசிட்டு இருக்கிறேன்னா, இன்றைக்கு நீங்க 2 பேர் பேசுற ஒரு கான்வர்சேஷன், ஒரு குடும்பம் பேசுற ஒரு கான்வர்சேஷன், ஒரு நண்பர்கள் நீங்க பேசி கொண்டிருக்கிற காரியம் கர்த்தருக்குரியதா இருந்தா மட்டும்தான் உங்க நடுவில் கர்த்தர் வர முடியும். நீ கர்த்தருக்குரிய ஒரு காரியத்தை பேசிட்டு இருந்தாதான் ஆண்டவர் நடுவில் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இன்றைக்கு எந்த காரியத்தை குறித்து அதிகமாக தியானம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இவர்கள் இருவரும் வேதத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் இருவரும் இயேசுவை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் இருவரும் இயேசுடைய கிரியைகளை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசுகிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அங்க 12 சீஷருங்க இருக்கிறாங்க, கூட இருந்த இன்னும் எத்தனையோ சீஷருங்க இருக்கிறாங்க, மேல் வீட்டாரையில் கூடி இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரையும் மீட் பண்றதை காட்டிலும் ஆனா இந்த 2 பேரை மீட் பண்ணி இவர்களுக்கு என்னை வெளிப்படுத்தி அவங்களோடு பேசணுன்றது ஆண்டவருடைய பெரிய டாஸ்கா இருந்துச்சு. உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமா நடந்த ஒரு சம்பவம். இதுக்கு முன்னாடி அதே நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தடவை ஒரு நபரிடத்துல காண்பிச்சதுன்னா அதுதான் மரியாள், மேரி மக்தலேனா.
இந்த மரியாள் மகதலேனா இடத்துல தான் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி காண்பிச்சார். அவங்க ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ, அவங்க ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீயை எல்லா சீஷர்களும் கேவலமாக பார்த்தாங்க. இந்த ஸ்திரீயை எல்லாரும் அந்த ஸ்திரீ கிட்ட வரும்போதெல்லாம் அந்த ஸ்திரீயை அலட்சியமாக பார்த்தாங்க. அந்த ஸ்திரீயை மட்டப்படுத்தி கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி பார்த்தாங்க. இயேசுவிடத்தில் நெருங்கும் போதெல்லாம் அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க. ஆனால் இந்த ஸ்திரீயோ எல்லாரை காட்டிலும் அதிகமாக நேசிச்சாங்க. இயேசு கிறிஸ்து செத்து போன உடனே, இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட உடனே, அவர் உயிர் தெழுவதற்கு முன்னாடி அந்த ஜீவனை விட்டதுக்கு பிற்பாடு எல்லாம் மேல் வீட்டு அறையில் போய் ஒளிஞ்சு கொள்ளுகிறாங்க. ஆனால் நடு இரவு மிட் நைட்டில் இந்த ஸ்திரீ விளக்கை எடுத்துட்டு தனியாக போகிறாங்க, கல்லறைக்கு தனியாக ஓடுகிறாங்க. கல்லறைக்கு தனியாக போய் அந்த கல்லறைக்கு வெளியே நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க. என் எஜமான் எங்கே, என் இயேசு எங்கே, என் பாவத்தை மன்னிச்சவர் எங்கே, என் மீறுதலை மன்னிச்சவர் எங்கே, என்னை தூக்கி நிற்க வச்சவர் எங்கே? எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க. அதை குறித்து யோசிக்கவே இல்லை. யார் வராங்களோ யார் வராமல் இருக்கிறாங்களோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் அவர் எங்கே வச்சிருக்கிறான்னு நான் பார்க்க போகிறேன். அவருடைய அந்த ஸ்திரீயோட அன்பு பாருங்க, அவங்க ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற பற்றுதலை பாருங்க. நடு இரவு ஒரு கல்லறைக்கு, அந்த காலத்தில் பவர் கிடையாது, ஒரே ஒரு லைட், அந்த லைட்டை எடுத்துட்டு அந்த கல்லறைக்கு அவங்க கடந்து போகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த ஸ்திரீயோட இன்டென்ஷன் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த ஸ்திரீயோட உள்ளம் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க என்ன எண்ணத்தோடு இங்கே வந்து உட்கார்றாங்கன்றது ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நீ இந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தாலும், நீ வீட்டில் இருந்தாலும், நீ எந்த இடத்துல இருந்தாலும், என்ன எண்ணத்தில் இருக்குன்றத என் பக்கத்தில் இருக்கிற எந்த உறவுக்குமே தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும். அவருக்கு சகலமும் நிர்வாணமாக இருக்கு. அவர் கண்களுடைய மறைவுக்கு ஒன்றுமே கிடையாது. உன் உள்ளம் அவர் விரும்புகிற அளவுக்கு இருந்தால் தான் அவர் உன்னை விசிட் பண்ண முடியும். உன் உள்ளம் அவர் விரும்புகிற பிரகாரமாக நீ இருந்தால் மட்டும்தான் அவர் உன்னை வந்து தேட முடியும். உன்னை தேடி வந்து உன்னை பார்த்து உன் வாழ்க்கையில் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பைபிளில் போட்டிருக்கு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்களை நீ பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். பூமி எங்கிலும் அவருடைய கண்கள் உலாவி யார் அவர் மேலே பற்றுதலாக இருக்கிறாங்க, யார் அவரை உண்மையாக தேடுறாங்க, அவங்கள பலப்படுத்தணும், தன்னுடைய வல்லமையை விளங்கி, அதாவது தன்னுடைய வல்லமையை எடுத்து காண்பிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சுற்றி திரிவாராம். யார் தேடுறாங்க? இந்த ஸ்திரீ. சீஷர்களை காட்டிலும் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு தன்னை வெளிப்படுத்தி காண்பிச்ச நபர் இந்த ஸ்திரீ தான். சீஷர்களுக்கு கூட காட்டல, தன்னுடைய தாயாக இருக்கிற மரியாள் இடத்துலையும் காட்டல, அதிகமாக நேசித்த யோவான்கிட்டையும் காட்டல. ஆனால் இந்த ஸ்திரீக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு உன்னுடைய உள்ளம் அவர் விரும்புகிற அளவுக்கு இருக்கா? ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் அதிகமாக கர்த்தரை குறித்து பேசுகிறீங்களா? அதிகமாக கர்த்தரை குறித்து யோசிக்கிறீங்களா? அதிகமாக கர்த்தரை குறித்து சம்பாஷணை பண்ணுறீங்களா? ஒரு இடத்துல டீ குடிக்க போகிறோம், ஒரு இடத்துல சாப்பிட போகிறோம், ஒரு இடத்துல நண்பர்களோடு சுற்றி பார்க்க போகிறோம். இந்த போகிற எல்லா இடத்துலையும் உன் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற அளவுக்கு உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய கான்வர்சேஷன் இருக்கா? உன்னுடைய பரிசுத்தத்தில் அளவு இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு, நீ வளருகிற அளவுக்கு அது பிரயோஜனமாக இருக்கா? உன்னுடைய பரிசுத்த அளவை குறைக்கிற அளவுக்கு ஒரு நண்பர்களுடைய ஒரு கனெக்ஷன் இருக்குன்னா தேவையே கிடையாது, வேணாம். உன் பரிசுத்த கொலைச்சராக்குற அளவுக்கு ஏதோ ஒரு இடத்துல போனால் என் ஸ்பிரிச்சுவல் லைஃபை டிஸ்ட்ராய் பண்ணதுன்னா எதுக்கு நான் போகணும்? எதுக்கு நான் பேசணும்? அப்படிப்பட்ட காரியம் எனக்கு தேவையே கிடையாது. கர்த்தர் அனுமதித்த இடங்கும். கர்த்தருக்குரிய பிள்ளைகளாக நீங்களும் நானும் நடந்துக்கணும். பைபிளில் போட்டிருக்கு, ஒளியிற்கும் இருளுக்கும் சம்பந்தமே இது, நீதிக்கும் அநீதிக்கும் ஐக்கியம் ஏது. இதுக்கு அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குப்பா. சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, என்ன அப்படின்னா, சியோனுக்குரிய பாடலை அந்நிய தேசத்தில் எப்படி வந்து நாங்கள் பாட முடியும்? சியோனுக்குரிய பிள்ளைகளை கூட்டு வந்து ஒரு அந்நிய தேசத்தில் கட்டி போட்டுறாங்க, அவங்கள பிடிச்சு வச்சிடுறாங்க, சிறை பிடிச்சிட்ட உடனே அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள பார்த்து ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்றாங்க. இந்த சியோன் என்பது அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு ஈக்குவலாக இருக்குது. அந்த இடத்துல இந்த பிடிச்சிட்டு வந்து இவங்களை அந்நிய தேசத்தில் கட்டி போட்டுறாங்க. இந்த இடத்துல கட்டி போட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு பாடலை பாடுங்க, நாங்கள் பாடலை கேட்கலான்னு இருக்கிறோம், உங்கள் தேசத்தில் நீங்கள் பாடுவீங்களே அந்த பாடல்கள்லாம் கொஞ்சம் எங்களுக்கு பாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜனங்க சொல்கிறாங்க, சியோனுக்குரிய பாடல்களை அந்நிய தேசத்தில் நாங்கள் எப்படி பாட முடியும்? எங்களால் முடியாது.
அவங்க என்ன சொல்றாங்க, அப்போ சியோனுக்குரிய பாட்டு ஜஸ்ட் ஒரு லிரிக்ஸ், அவ்வளோதான். அந்த லிரிக்ஸை கூட அந்நிய தேசத்துலலாம் நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ண முடியாது. அது பரிசுத்த ஸ்தலத்தில் மாத்திரம் யூஸ் பண்ண வேண்டியது. இன்னைக்கு இந்த சரீரம், இந்த வாழ்க்கை, இந்த ஜீவியம், இந்த அழைப்பு, இந்த அபிஷேகம் பரிசுத்த காரியத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த தேவனுக்கும் பரிசுத்த காரியங்களுக்கும் உபயோகிக்கப்பட வேண்டியதான இந்த சரீரமும் ஆலயமும் வாழ்க்கையை இன்னைக்கு எல்லா அந்நிய தேசத்திலும், எல்லா மோசமான காரியங்களிலும், எல்லா பாவப்பட்ட இடத்திலும், எல்லா அழுக்கான இடத்திலும் நீ நாயும் கடந்து போய் நஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம், வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். என் அழைப்பை, என் அபிஷேகத்தை நஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல நான் போய் ஏதாவது எனக்கு பிரயோஜனமா இருக்கா? ஒருவேளை கர்த்தர் உன்னை ஒரு ஒரு இருள் நிறைஞ்ச இடத்துல கர்த்தரா உன்னை கொண்டு போனார்னா, கர்த்தர் கொண்டு போகும் பொழுது நீ வெளிச்சமா போவ. ஆனா கர்த்தர் கூப்பிட்டு போகாம, கர்த்தர் உன்னை கொண்டு போகாம நீயா அந்த இடத்துல போகும் பொழுது நீ வெளிச்சமா இருக்க மாட்டே, நீயே இருளா மாறிடுவ, நீயே இருட்டா மாறிடுவ. கர்த்தர் போக சொல்லாத இடத்துல எலியா போனார். அந்த இடத்துல அவரால் வெளிச்சமா இருக்க முடிஞ்சிச்சா? தைரியமா இருக்க முடிஞ்சிருச்சா? கர்த்தருடைய ஊழியக்காரன் அபிஷேகம் இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்தாரா? செத்து போனோன்னு சொல்றாரு. கர்த்தர் உன்னை கொண்டு போகணும், கர்த்தரோட ஒரு நபரோடு உன்னை இணைக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு வேலை ஸ்தலமாக இருந்தாலும், நீ படிக்கிற இடமா இருந்தாலும், ஒரு சபையாக இருந்தாலும், உன் வீட்டு பக்கத்தில் நெய்பராக இருந்தாலும், அவங்க கிட்ட நீ பேசும் பொழுது நீ வெளிச்சம் அப்படின்றத அவங்க பார்க்கணும். அவர்களுக்கு முன்னாடி உன்னுடைய வெளிச்சம், அதான சொல்றாரு, அவங்க முன்னாடி நீ உன்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுள். வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும், 5:16 வசனம், மத்தேயு 5வது அதிகாரம் 16 வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, பாருங்க, மனுஷர்கள், வேற யாரும் கிடையாது, மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக, வேற எங்கேயுமே கிடையாது, அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுதாக. நான் லைட்டா இருக்கிறேனா? என் நண்பர்களுக்கு லைட்டா இருக்கிறேனா? தவறு செய்கிற என் நண்பர்களுக்கு நான் லைட்டாக இருக்கிறேனா? தப்பான காரியங்களுக்குள்ளே ஈடுபட்டு இருக்கிற என் நண்பர்களுக்கு நான் லைட்டாக இருக்கிறேனா? நான் போகும் பொழுது அவன் சொல்லணும், நீ இருக்கும் பொழுது எனக்கு இந்த தப்பு செய்ய தோணலடா, நீ வந்தாலே நான் திருந்திடுவேன், எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லணும். நீ வந்தாலே நான் மாறிடுவேன்னு சொல்லி பயப்படணும். அடுத்தவங்க காயப்படும் போது நீ வந்து நின்றாலே, நீ பக்கத்தில் வந்து என்கிட்ட பேசினாதான் எனக்கு ஆறுதலாக இருக்குன்னு அவங்க சொல்லணும். அதான் வெளிச்சத்துக்குரிய காரியம். ஆனால் அதுவே நீ கர்த்தர் சொல்லாம, கர்த்தருக்குரிய காரியங்களுக்கு நீ பேசாம, தேவ பிள்ளையா இல்லாம அந்த இடத்துல நீ நிற்பனா, அந்த நவரை நீ காப்பாற்ற மாட்ட, அந்த நவரை நீயே நாசமாக்குற, அந்த நவரை நீயே பாதாளத்துக்கு கொண்டு போயிடுவ. எசேக்கியேலுக்கு சொல்றாருல, கேட்கிறார்களோ கேளாமல் போகிறார்களோ அவர்களுக்கு நீ சொல்ல வேண்டியதை சொல்லிடு. அப்படி சொல்லி அவங்க திருந்தலைன்னா அது அவங்க பாடு. ஆனா நீ சொல்லாம போயிட்டனா அவங்க ரத்த பலி உன்கிட்ட தான் கேட்பேன், உங்ககிட்ட தானே கேட்பேன். நீ பேசணும், ஆனால் கர்த்தருக்குரிய காரியத்தை பேசணும், தேவையில்லாத காரியத்தை குறித்து கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்மளுடைய பேர் கர்த்தருடைய பிள்ளைகள், அதானே? we are called as a child of God. Those who are led by the Spirit of God, they are sons of God. எப்போ? only when Spirit of God leads you. ஆவியானவர் நடத்தப்பட்டு உன் வாயின் வார்த்தையிலும் நடக்கையிலும் பேச்சிலும் முடிவிலும் அவர் நடத்தப்படணும். அப்போ தான் உன் பேர் தேவ புத்திரர். இல்லாட்டி என்ன தெரியுமா? கொலோசியர் 3வது அதிகாரத்தின் பிரகாரமா we are called as sons of disobedience, கீழ்ப்படியாமையின் புத்திரர்கள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. கீழ்ப்படியாமையின் புத்திரர்களின் மேல் தேவனுடைய கோபாக்கினி வரும். வாசிங்களே கொலோசியர் 3வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்களே. இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல், யார் மேல? நீங்க சொல்லுங்க, யார் மேல? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஒரு பக்கத்துல நம்மளுடைய பேர் கீழ்ப்படுகிற தேவ புத்திரராய் இருந்துச்சுன்னா, அதே கீழ்ப்படியா, அதாவது தேவ ஆவியால் நடத்தப்படுகிற பிள்ளையா இருந்துச்சுன்னா, இன்னைக்கு தேவன் நடத்தாத போயிட்டோன்னா நமக்கு பேர் கீழ்ப்படியாமையில் புத்திரர்கள், சன்ஸ் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ். இன்னைக்கு கர்த்தர் உன்னை நடத்துகிறாரா? இதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்க முன்னாடி வைக்கிற ஒரு கேள்வி. ஆண்டவர் சொல்லி நீ பேசுறியா? இதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்க முன்னாடி வைக்கிற கேள்வி. ஆண்டவர் சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறியா? ஆண்டவர் சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறியா? ஆண்டவர் சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறியா?
ஆண்டவர் சொல்லி பேசுகிறியா? ஆண்டவர் சொல்லி உன்னுடைய பணத்தை செலவு செய்கிறியா? ஆண்டவர் சொல்லி உனக்குரிய காரியங்களோ எல்லாமே கம்ப்ளீட்டா ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டா, ஆண்டவருக்கு ஒரு பக்கம், உலகத்துக்கு ஒரு பக்கம், அப்படியெல்லாம் கிடையாது. உன் ஆவி, ஆத்மா, சரீரம் மொத்தமாக யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். நீ முழுமையா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். எல்லாத்திலையும் பைபிள் என்ன போட்டிருக்கு? வார்த்தையிலாவது நடக்கையிலாவது, whether it is in your word or in your deed, கிரியைகளிலாவது வார்த்தையிலாவது நடக்கையிலாவது நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவுக்கு மகிமை வர பண்ணுகிற அளவுக்கு உங்கள் காரியங்கள் இருக்கணும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. எதுவாக இருந்தாலும் தேவ மகிமைப்படணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தினால செயல்படுகிற ஒரு காரியமாக இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் பேசும் பொழுது ஆண்டவர் வருகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கா? ஃபோனில் பேசினாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினாலும் சரி, குடும்பத்தில் பேசினாலும், சபையிலே அவர் விரும்புகிற மாதிரி பேசலைன்னா அவர் வரமாட்டார். வாங்க வாங்க வாரும் தூய ஆவின்னு சொல்லி ஒரு 3 பாட்டோ 10 பாட்டோ பாடி 3 வர்ஷிப் பண்ணாலும் அவர் விரும்புகிற பிரகாரம் எல்லாம் வேஸ்ட். பைபிள் என்ன போட்டிருக்கு? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். worship the Lord with the beauty of holiness. அவர் விரும்புகிற, இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற ஒரு காலம் வரும். அவர் விரும்புகிற ஒரு தொழுது கொள்ளுதல், அவர் விரும்புகிற ஒரு worship. அதனால நான் செக் பண்ணணும், இந்த 2 மனுஷருங்க அப்படியா பேசிட்டு வராங்க. அப்படி பேசிட்டு வரும்போது தான் நடுவில் இயேசு கிறிஸ்து நடுவில் வராராம். அவர் நடுவில் இறங்கி வந்து நீங்கள் பேசி கொண்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னு அவரும் கேட்குறாராம். கேட்ட உடனே அடுத்து நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவர் நடுவில் வந்து என்ன பண்ணுறாரோ, இவங்க கேட்டுட்ட உடனே அவங்களுடைய கண்ணை மூடிட்டாராம். எதுக்கு கண்ணை மூடிட்டார்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவங்க கண்ணை மூடிட்டு இவரை தன்னை ஒரு மனித ரூபம் கொண்ட ஒரு மெசேஞ்சராக காட்டுறார். அல்லேலூயா. ஒரு மனிதத்தின் ரூபத்தை கொண்ட ஒரு மெசேஞ்சரா முதலாவது காட்டுறார். ஏன் மெசேஞ்சரா காட்டுறார் நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதலாவது ஏன் மெசேஜ்? அவர் இயேசு கிறிஸ்து தான், அவர் தேவன் தான், அவர் ஆண்டவர் தான் அப்படின்றது தெரிந்து கொள்ளாதபடி அவர்களை கண்களை குருட்டாக்குறார். அவர் கண்களை மூடி, அதெல்லாம் போட்டிருக்கு, God closed their eyes. அவங்க கண்களை மூடி அவர்கள் இவர்தான் இயேசுன்னு தெரியாத அளவுக்கு பண்ணிட்டு, ஏன் சொல்லி பண்ணாருன்னா, இப்பொழுது தன்னை மெசேஞ்சரா காண்பிச்சு, இப்பொழுது தன்னை ஒரு போதகரா காண்பிச்சு, தன்னை ஒரு பாஸ்டரா காண்பிச்சு, இவங்க பேசுற காரியங்களில் நான் இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு வெளிப்பாட கொடுக்கணும்ன்றது ஆண்டவருடைய திட்டம். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குரிய காரியத்தை நீங்கள் பேசிகிட்டு இருந்து அவர் விரும்புகிற பிரகாரம் கான்வர்சேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியம் அப்படி இருந்துச்சுன்னா திடீர்னு ஒரு பயங்கரமான ரெவலேஷன் எல்லாம் வெளியே வரும். மறைக்கப்பட்டிருக்கிற தேவ ரகசியங்கள்லாம் அப்படியே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் கர்த்தர் விரும்புகிற ஐக்கியம் இருக்கும்போது நடக்கிற சம்பவம். ஆனால் கர்த்தர் விரும்பாத பட்சத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் விரும்புகாத பிரகாரமாய் உன்னுடைய கான்வர்சேஷன் ஐக்கியம் இருந்துச்சுன்னா அங்கே நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? 1, என் பாவத்தின் சிந்தை அதிகரிக்கும், பாவத்தின் சிந்தை அதிகரிக்கும். 2வது ராங் கவுன்சில், தேவையில்லாத ஆலோசனைகள் நம்மளுடைய சிந்தையை நிரம்ப ஆரம்பிச்சிடும். வேற யார் சொல்றதும் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் என் கூட பேசின நண்பர்களோ என் கூட பேசின நபர்கள் தான் எனக்கு பெருசாக தெரிவாங்க. அது தப்பாக இருந்தாலும் அதுதான் கரெக்டு அப்படின்னு கேட்க தோணும். அது அடுத்து என்னன்னா, ஆண்டவர் விட்டு பிரிக்க ஆரம்பிச்சிடும். தயவு செய்து நீங்கள் பேசும் பொழுது அந்த நபர் கர்த்தருக்குரிய காரியத்தை பேசலை அப்படின்னு சொல்லிட்டா தயவு செய்து அந்த இடத்துல இருந்து எழுந்துச்சு வந்துருங்க. சங்கீதம் 1 என்ன சொல்லுது? துன்மார்க்கர் உட்காருகிற இடத்தில் உட்காரங்களும். வாசிங்களேன், சங்கீதம் 1வது அதிகாரம் 1 வாசிக்க ஆரம்பிச்சு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பரியாசக்காரர் உட்காருகிற இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து. அதுக்கப்புறம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படி நிறைய காரியம் போட்டிருக்கு. துன்மார்க்கர் உட்காருகிற இடத்திலும் பரியாசக்காரர்கள் நிற்கிற இடத்திலும் நீங்களும் நானும் நிற்கக்கூடாது. 2வது என்ன நடக்கும் தெரியுமா? ஓசியா 7வது அதிகாரம், ஓசியா சாப்டர் 7 verse 8 வாசிங்களா 8 எப்பிராயிம் அந்நிய ஜனத்தோடே, நல்லா புரிந்து கொள்ளுங்க, எப்பிராயிம் அந்நிய ஜனத்தோடே கலந்திருக்கிறான். அதாவது மிங்கிள் ஆயிருக்கிறார். இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கோம், மிக்ஸ் ஆயிக்கிறார்னு போட்டிருக்கோம்.
கரெக்டா? இங்கிலீஷ்ல மிக்ஸ் ஆயிருக்கிறான், கலந்திருக்கிறான். எபிராயிம் திரும்ப போடாத அப்பம். திருப்பி போடாத அப்பம். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அப்பம் இருக்கு இல்லைங்களா, வீட்டில் நம்ம தோசையோ சப்பாத்தியோ நம்ம செய்யும்போது என்ன பண்ணுவோம்? பண்ணணும்னா அதை நம்ம திருப்பி போடுவோம். திருப்பி போடாம போயிட்டா என்ன ஆயிடும்? ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வேகாம போயிருக்கும். அது என்னத்துக்கு அடையாளனா, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை அடையாளம். அப்படி அனலும் இல்லாத குளிரும் இல்லாத வேகாத தோசை இல்லை வேகாத சப்பாத்தி இருந்தால் சாப்பிடுவோமா? என்ன பண்ணிடுவோம்? தூக்கி போட்டுடும், வேகாத இருந்தா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, திருப்பி போடாத அப்பத்தை போல. வாசிங்கள மறுபடியும். எபிராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். எபிராயிம் திருப்பி போடாத அப்பம். திருப்பி போடாத அப்பம். அடுத்து வாசிங்க. அந்நியர் அவனுடைய, நல்லா புரிந்து கொள்ளுங்க, எந்த அந்நியர் கிட்ட நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள், அவனுடைய பலத்தை தின்னு கொண்டிருக்கிறார்கள். அவனோ அதை அறியான். உங்களுக்கே தெரியாது ஆக்சுவலா, அது அவன் அதை அறியான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் அனுமதி இல்லாத ஒரு இடத்துல உட்காந்து ஒரு நபரோடு நீ பேசிட்டு இருப்பேன்னா, உன்னே அறியாமல் உனக்குள்ளே இருக்கிறதான பரிசுத்த வைராக்கியம் ஜீவியம் எல்லாத்தையுமே உனக்குள்ளே இருக்கிற பலத்தை அவங்க தின்னு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இந்த இடத்துல வேதத்தில் தெளிவாக பேசுகிறார். அல்லேலூயா. நீங்கள் யாரோடு பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, எந்த காரியத்தை குறித்து பேசுகிறீங்க, கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இது. இந்த சீசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். துக்கமாக இருக்கா, தனியாக கர்த்தருடைய உக்காந்துட்டு நீ வந்துட்டு பேசி ஸ்ட்ரென்தன் ஆக எனக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா ஓகே. உன்னால் முடியல அப்படியா, தயவு செய்து உன்னை எங்கே பலப்படுத்துகிறாங்கோ அந்த ஒரு இடத்துக்கோ இல்லை அந்த ஒரு நபர் இடத்துலையோ அந்த ஒரு ஃபெலோஷிப்போ தயவு செய்து போயிடுங்க. அந்த இடத்துல போய் உக்காந்து கர்த்தருக்குரிய காரியத்தை பேசி ஜெபிச்சு ஆராதனை பண்ணி துதிச்சிருங்க. அடுத்து என்னன்னா, உன்னுடைய பலன் அதிகரிக்கும், குறைஞ்சு போகாது. உன்னுடைய பரிசுத்தம் அதிகரிக்கும், குறைஞ்சு போகாது. அல்லேலூயா. ஸோ அந்த மனுஷன் அந்த ஒரு எப்பிராயீமை திருப்பி போடாத அப்பத்தை போல எப்படின்னா, நீ வேகாம கொஞ்சம் பலமாக இருந்து ஆஃப் குக்டாக இருந்து நீ கொஞ்சம் பலவீனமாக இருந்து இன்னும் வளரல, கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கிற, இன்னும் பரிசுத்தமாக மாறல, கொஞ்சம் தான் இருக்கிற, இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. இப்போவே நீ போய் அவங்க நடுவில் எனக்கு நான் சேஃபாக தான் இருப்பேன், என்னுடைய லிமிட் எனக்கு தெரியும், என்னுடைய கெப்பாசிட்டி எனக்கு தெரியும், நான்லாம் விழமாட்டேன் அப்படின்னு சொல்லி உன் சொந்த பலத்தில் நம்ம போய் உட்காருவோன்னா, நான் ஆஃப் குக்டாக இருக்கிறேன்றது நமக்கு தெரியாது. நம்ம உட்காந்து பேசிகிட்டே தான் இருப்போம், நம்மே அறியாமல் நம்முடைய அழைப்பை அப்படியே கக்கிட்டு இருப்போம், அப்படியே போயிடுவோம்னா. சிம்சோனை தெரியும்ல, தெலீலியா கிட்ட போய் போகாதுன்றார். ஆனால் தெலீலியாவோட மடியில் போய் படுத்த உடனே என்ன நடந்துருச்சு? சிம்சோனுடைய பலன் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு, தன்னுடைய கண் பிடுங்கப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் அவர் மாறிட்டார், திருந்தி அதுக்கப்புறம் செஞ்ச காரியம் வேற. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் இழந்ததுக்கான காரணம், அவர் எங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாரோ அங்கே போனார். முடிஞ்சு வேற காரியம் என்ன தெரியுமா? அவர் எதை பேசக்கூடாதுன்னு சொன்னால் அதை தான் பேசுறார். எங்கே போய் எதை பேசக்கூடாதுன்னு சொன்னார் அதை தான் பேச ஆரம்பிச்சிடார். அல்லேலூயா. இன்னைக்கு தயவு செய்து உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களை கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகிறத தயவு செய்து நிற்க வைங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு நபர் இடத்துல நீங்கள் பேசுகிறத நிற்க வைங்க. கர்த்தராக உன்னை கொண்டு போகிறது வேற. ஆனால் நீயா போயிட்டேன்னா உனக்குள்ளே இருக்கிற பலன் போயிடும், தவறான ஆலோசனை வந்துடும், தவறான காரியம் வந்துடும், அவங்க சொல்கிறது தான் பர்ஃபெக்ட்னு வந்துடும். அடுத்து என் பரிசுத்தம் அழைப்பு எல்லாத்தையுமே நான் நஷ்டப்படுத்திடுவேன், எல்லாமே போயிடும். கர்த்தருக்காக நான் உபயோகப்படுகிற ஒரு பாத்திரமா நான் மாறாதபடி நான் போயிடுவேன். இவங்க பேசிட்டே வராங்க, நடுவில் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டமாயிடுச்சு. அவங்க கண்களை மூடுனதுக்கான ஒரே ஒரு காரணம், அவங்களுக்கு நான் மெசேஞ்சராக காண்பிச்சு, ஒரு பாஸ்டராக காண்பிச்சு, ஒரு 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 மனுஷனா உடனே திடீர்னு அவர் நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு தான் அவர் பேச வேண்டிய காரியத்தை அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. நீ தான் இயேசுவோ, ஆனால் தன்னை மனிதனாய் தன்னை காண்பிச்சு என்ன பண்ணுறாரு, இப்போ பேச ஆரம்பிக்கிறார். அப்படியே அந்த வசனத்தில் வாசிங்க, லூக்கா அதிகாரத்தில் அவர் பேசுகிறார், எவ்வளோ காரியங்களை குறித்து பேசிட்டு வரார்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 20லேருந்து அப்படியே கண்டினியூவாக நம்ம வாசிச்சுட்டு வந்தோன்னா 25லலாம் சில காரியத்தை குறித்து பேசுகிறார், மோசையை குறித்து பேசுகிறார். இதெல்லாம் பேசி முடிஞ்சிட்ட உடனே என்ன நடக்குதுன்னா, இவர்கள் சாயங்காலம் ஆன உடனே இயேசு கிறிஸ்துவை பார்த்து, அது இருட்டாயிடுச்சே, இவ்வளோ நேரம் எங்ககிட்ட அழகாக பேசிகிட்டு இருந்தீங்க, சூப்பராக புரிய வச்சிங்க, எங்களுக்கு உங்களை ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு, வந்து எங்களோடு கூட இருந்துட்டு நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ண உடனே இயேசு கிறிஸ்துவும் போகிறாங்க. வாசிங்களேன், 29வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களோடு தங்கியிரோ, சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். பாருங்க, ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அல்லேலூயா. ஒரு நபரை வீட்டுக்குள்ள இன்வைட் பண்றோம்னா, அந்த நபர் நமக்கு பிடிக்கலன்னா 100% அந்த நபரை வீட்டுக்குள்ள நம்ம இன்வைட் பண்ணுவோமா? இன்வைட் பண்ணவே மாட்டோம். யாருன்னு தெரியாது, எப்படி பேசுவாங்க தெரியாது, வந்து பிரச்சனை ஆகிடுமா, குழப்பம் ஆகிடுமா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு யோசனை இருக்கும். யாரை இன்வைட் பண்ணோம், யாரை இன்வைட் பண்ணக்கூடாது. இப்போ இயேசு கிறிஸ்துவை இன்வைட் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு தன்னை காண்பிச்சார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு இயேசுப்பா பேசின காரியங்களுக்கு அவளுக்கு மிகவும் பிடிச்சி போயிடுச்சு. இயேசு இடத்துல இருக்கிறதான எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதான வெளிப்பாடுகள் அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, வந்து எங்க வீட்டில் இருந்துட்டு போங்க அப்படின்னு. உடனே 30லேருந்து வாசிங்க. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். நல்லா புரிந்துக்கோங்க, அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்து, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். எல்லா கான்வர்சேஷன் முடிச்சிட்ட உடனே தான் இயேசு கிறிஸ்து கண்ணை திறக்கிறாரு. உடனே அந்த இடத்துல டிஸப்பியர் ஆயிட்டார். ஏன் அவ்வளோ நேரம்? நான் அவர் அந்த அளவுக்கு அந்த இடத்துல மனுஷனை காண்பிச்சதற்கு என் பிள்ளைங்களுக்கு சில வெளிப்பாடை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். என் பிள்ளைங்களுக்கு சில காரியம் புரியல. இந்த வாழ்க்கையில் ஏன் இதில் எப்படி நான் வெளியே வரணும், இதில் எனக்கு தீர்வு என்ன, இதில் ஆலோசனை என்ன, இதில் நான் எப்படி வெளியே வருது, எப்படி முன்னேறது, எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறது, எப்படி ஊழியம் செய்கிறது, எப்படி கர்த்தருக்காக வாழ்கிறது, எப்படி வைராக்கியமாக நிற்கிறது அப்படின்னு ஒரு பிள்ளை, ஒரு மகன், ஒரு மகள் உண்மையாகவே அந்த மகள் புலம்பிக் கொண்டிருந்தா, உண்மையாகவே அவங்க 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து அந்த பரிசுத்த வைராக்கியத்திற்காக அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தாங்கன்னா, அந்த நேரத்தில் அப்போ இயேசு இருந்ததுனால அவர் மெசேஞ்சராக வந்தார். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்றபடி கர்த்தர் ஒரு மென்டரையோ, ஒரு ஊழியக்காரரையோ, ஒரு உபதேசம் பண்ணுறவங்களையோ உங்களுடைய டவுட்டுகளை தீர்க்கிறதுக்கும் உங்களுக்கு நல் ஆலோசனை சொல்கிறதுக்கும் கர்த்தர் சரியான நபரை கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு அனுப்பி வைப்பார். அல்லேலூயா. அவங்கள அந்த மெசேஞ்சர் அடுத்து என்ன தெரியுமா, அந்த மெசேஞ்சரோட வேலை முடிஞ்சிட்ட உடனே அவர் மெசேஞ்சராக தன்னை காண்பிச்சதுனால அவர் மெசேஞ்சராக வேலை முடிச்சிட்டோன்னு டிஸப்பியர் ஆகிட்டார். சேம் வே நீ பலப்பட்ட உடனே கர்த்தர் உனக்குன்னு வச்சிருக்கிற மென்டரை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவாரு. அடுத்த ஆண்டவர் உன்னை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் உன்னை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். அடுத்து கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவார். அவர் பேச வேண்டியதை புரிய வைக்கிறதுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவங்க என்னதான் புலம்பிக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு நபர் தேவை என்பதை இயேசு அறிஞ்சார். அவங்களுக்கு யாராவது புரிய வச்சாதான் அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். பைபிளில் போட்டிருக்கு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் இல்லாத போயிட்டா சுவிசேஷத்தை அவர்கள் எப்படி கேட்பார்கள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. சொல்லுகிறவர்கள் இல்லைனா எப்படி அவங்க கேட்க முடியும்? ஏசப்பாக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பிள்ளைங்களுடைய டவுட் ரொம்ப அதிகமாக இருக்கு. இது நடுவில் நான் போய், அதாவது தேவனா இல்லை, சூப்பர் நேச்சுரல் ஆண்டவரா இல்லை, ஒரு மென்டரை போல, ஒரு மனுஷிகமா, ஒரு பாஸ்டரா, மெசேஞ்சரா நான் போய் என் பிள்ளைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச உடனே அவர் டிஸப்பியர். அடுத்து நடந்த சம்பவம் என்னன்னா, அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவர்கள், நல்ல கவனமா கேளுங்க, இது முக்கியமானது. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலேயே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இப்போ அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இவ்வளோ நேரம் அவர் நம்மள்கிட்ட பேசிட்டு வந்தார் இல்லையா, அவர் பேச நீ கவனிச்சியா, என் இருதயம் எரிஞ்சிச்சு, உனக்கும் எரிஞ்சிச்சா, என் இருதயமாக எரிஞ்சிச்சு,
எனக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆச்சு, உனக்கு ஆமாம் உனக்கும் ஆச்சா, எனக்கும் டிஃப்ரென்ஸ் ஆச்சு. உனக்கு ஹீலிங் கிடைச்சா, எனக்கும் ஹீலிங் கிடைச்சிச்சு. நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தராய் ஒரு மனிதரை கொண்டு உன் வாழ்க்கைக்குள்ள இடைப்பட்டு கர்த்தர் பேச ஆரம்பித்தா மட்டும்தான் உன் இருதயம் தொடப்படும், உன் இருதயத்தில் மறுரூபம் உண்டாகும். அல்லேலூயா. ஆனால் மனுஷிகமாய் ஒரு நபர் வந்து ஒரு இடத்துல பேச ஆரம்பித்தாங்கன்னா ஒரு மாற்றம் வராது, ஒரு சேஞ்ச் வராது, ஒரு டிஃப்ரென்ஸ் வராது. 2 வார்த்தை கர்த்தராக அனுப்பி ஒரு நபர் என் இடத்துல பேசுனா என் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, யாரோடு பழகுறீங்க, என்ன கான்வர்சேஷன், ஸ்பெஷலி என்ன கான்வர்சேஷன், என்ன சம்பாஷணை பண்ணுறீங்க, அது ரொம்ப முக்கியம். யாரோடு சம்பாஷணை பண்ணுறீங்க, அது பேசி கொண்டிருக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். இதற்கப்புறமா அடுத்து நடக்கிற சம்பவம், நீங்கள் கேட்கக்கூடிய உபதேசங்களும் வார்த்தைகளும் என்னத்தை கேட்குறீங்கன்றதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உன் இருதயத்தில் மாற்றம் வரலைன்னா நீ வந்துட்டு அதை என்கரேஜ் பண்ணி உன் டைமை வேஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. காலம் கடைசி. உன் இருதயத்தில் ஒரு சேஞ்ச் இல்லை. என் இருதயத்தில் இன்னும் ஒரு என்னென்னா, என்னுடைய பாவ பழக்கத்தை அதிகரிக்கிறது, எனக்குள்ள டெம்டேஷன் அதிகரிக்குது, அதை பேசும் பொழுது எனக்குள்ள ஒரு வித்தியாசமான உணர்ச்சி எங்கெங்கேயோ கொண்டு போகுது. தயவு செய்து அங்கேருந்து எழுந்திரிச்சிருங்க. இன்னைக்கு நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசும்போது பார்த்துருக்கிறீங்களா, பாவ உணர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வெளியே தூண்டுற அளவுக்கு வார்த்தை இருக்கும். சில காரியத்தில் அதாவது என்னென்னா, பாவத்துக்குரிய எந்த ஒரு காரியம் இருக்காது, ஆனால் அவங்க கூட உக்காந்துட்டு இருக்கும்போதே நம்மே அறியாமல் என் சிந்தை சிதற ஆரம்பிச்சிடும், என் சிந்தை அப்படியே டைவெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். என் சிந்தை அந்த இடத்துல தயவு செய்து அங்கிட்டிலேருந்து ஒதுங்கிடுங்க, இல்லை அந்த இடத்துக்கு டாட்டா சொல்லிவிட்டு பாய் சொல்லி தயவு செய்து வந்துடுங்க. ஆனால் நீ நிற்கிற இடத்துல உன்னை பரிசுத்தமாக்குகிற உனக்குன்னு ஒரு மென்டர் இல்லை ஒரு ஃப்ரெண்ட், ஒரு ஐக்கியம் இருந்துச்சுன்னா அதில் மாத்திரம் சேர்ந்துருங்க. அதுதான் உன்னை வழக்கம், உன் இருதயத்தை அக்கினி. அதாவது 2வது, நீங்கள் கேட்குற உபதேசம் இருதயத்தில் அக்கினியை கொண்டு வரணும், உன் இருதயத்தில் மறுரூபத்தை கொண்டு வரணும், ஒரு இருதயத்தில் மறுரூபத்தையும் மாற்றத்தை கொண்டு வரணும். 1. 2வது, இன்னொரு முக்கியமான காரியம் என்னென்னா, அடுத்து கர்த்தர் உன்னை பேச வைக்க போகிற ஒரு நபராக இருக்கிறார்னா, நீ பேசும் பொழுதும் நீ சுயமாக பேசுகிற நபராக இருக்கக்கூடாது. நீயும் ட்ரூ மென்டராக இருக்கணும், நீயும் ட்ரூ மெசஞ்சராக இருக்கணும். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் மனுஷிகமாக மெசஞ்சராக தன்னை காண்பிச்சார், உண்மையான மெசேஜராக. எந்த சூப்பர் நேச்சுரல் அங்கே நடக்கல, அப்படியே அவங்க மேலே கையை வச்சு அவங்க இருதயம் எரியட்டும் சொல்லவே இல்லை. ஜஸ்ட்டு நார்மலாக பேசிட்டு வர்றார், ஒரு மனுஷிகமாக பேசிட்டு வர்றார். இதுதான் உண்மையான ஒரு மென்டருக்கும் ஊழியருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். பேசும் பொழுதே உன் இருதயம் கொழுந்து விட்டு எரியணும், பேசும் பொழுதே உன் இருதயத்தில் மாற்றம். 2வது என்ன தெரியுமா, அந்த நபரை நீ தேடி போகும்போது கன்க்ளூஷனோடு நீ வரணும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சில காரியம் இருக்குது அப்படின்னா, நீ போன இடம் சரியான இடம் கிடையாது, நீ பேசி கொண்டிருக்கிற நபர் சரியான நபர் கிடையாது. அப்படியே இருந்தேன்னா என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த இடத்துல வர ஆரம்பிங்களா, அந்த இடத்துல கனெக்ட் ஆக ஆரம்பிங்க. இல்லைனா உன்னுடைய பலன் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா ஆல்ரெடி யூ ஆர் ஆஃப் குக்ட், இன்க்ளூடிங் மீ, ஆல்ரெடி வி ஆர் ஆஃப் குக்ட். இது நடுவில் அங்கே போய் நான் உக்காந்தேன்னா அந்த ஆஃப் குக்கையும் ஒன்றும் இல்லாத பண்ணிடுவாங்க. அந்த ஆஃப் குக் அதான் சொல்கிறார், திருப்பி போடாத அப்பத்தை போல இருக்கிற அடுத்து அந்த திருப்பி போட அப்பத்தையும் சாப்பிட்றாங்களாம், உன்னே அறியாமல் உன்னை தின்னு கொண்டு இருக்கிறார்கள். அதான் நான் சொல்கிறாரு, நம்ம தின்னு கொண்டுருவாங்களா, நம்ம சாப்பிட்டுட்டு ஒன்றும் இல்லாத 0 ஆக்கி நம்மளை அந்த இடத்துல அனுப்பிடுவாங்க. தயவு செய்து நல்லா இந்த நாள்லேருந்து நீங்கள் பழகிற நபர், பேசுகிற காரியம், கேட்குற உபதேசம், ஜாக்கிரதையாக இருங்க. உன் இருதயத்தில் வெளிப்பாடை கொண்டு வரணும், உன் டவுட்ஸுகளை கிளியர் பண்ணணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், உன்னை பரிசுத்தமாக மாற்றணும், அழைப்பில் நிற்க வைக்கணும், கர்த்தருடைய வழியில் நடக்கிறதாக காணப்படணும். இப்படி இருக்கிறது மட்டும்தான் பரலோகத்துக்கு கொண்டு போகும், என்னையும் ஆசீர்வாதமாக மாற்றும். ஆனால் அப்படி இல்லைன்னா நானும் கெட்டு போவேன், நான் எங்கே இருக்கிறேன் அவங்களையும் கெட்டு போயிடுவேன். நான் சொல்கிறேன் இல்லைங்களா, நீ ஒருவேளை அப்படியா ஆண்டவர் அனுமதி இல்லாத அந்த நபரோடு கூட இருந்து தேவையில்லாத காரியத்தை பேசிட்டு இருந்தனா, அந்த நபருடைய வாழ்க்கை உன் கண்ணு முன்னாடி அழிஞ்சு போயிடும். பார்த்துருக்கிறீங்களா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சின்ன பண்ணமாக போயிட்டு இருப்பாங்க. இந்த இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எத்தனையோ பேர் நிறைய பாவ பழக்கத்துக்குள்ளே இருக்கிறாங்களா? என் குடும்பத்தில் எத்தனையோ பேர் பாவ பழக்கத்தில் இருக்கிறாங்களா? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்கள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜெயிக்க முடியல. சில பேர் செத்து போகலான்னு நினைக்கிறாங்க, சில பேர் செத்து போயிருக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் எத்தனையோ பேர், சில பேர் செத்து போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். ஆனால் நான் சரியானவனாக நான் நடந்திருந்துறேன்னா
நான் உண்மையான தேவ பிள்ளையா நான் இருந்திருந்தேன்னா அந்த மனுஷனை நான் இழந்திருக்க மாட்டேன். அடுத்து அந்த மனுஷன் இந்த அளவுக்கு சின்னாப்பினம் ஆகிற அளவுக்கு நான் விட்டுருக்க மாட்டேன். நான் சேர்த்து சொல்கிறேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையா இருந்து கர்த்தருடைய பிள்ளைக்கு ஏற்றபடி நான் நடந்திருந்தேன்னா மட்டும்தான் மாற்றம் பார்க்க முடியும். நீ கர்த்தர் நம்மளுடைய மிஸ்டேக்கை ரிவீல் பண்ணி காமிச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? ஆமாம், இதில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். கையோடு ஆமைன்னு சொல்லுங்களேன். நான் இருக்கிறேன்ப்பா, இதில் 100% நான் இருக்கிறேன். நீங்கள் இந்த நாளிலிருந்து உங்களை பரிசுத்தப்படுத்தி, அதாவது பரிசுத்தப்படுத்திக்கொள்ள என்பது உங்களை செப்பரேட் பண்ணுறது. உங்களை செப்பரேட் பண்ணி எங்கே இருக்கணுமோ அங்கே இருங்க, எங்கே இருக்கக்கூடாதோ அங்கே இருக்காதீங்க. எங்கே இருக்கணும் எனக்கு தெரியல, ஓகே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் யாரை காட்டுறாரு? உங்களுக்குன்னு ஒரு மென்டரை வச்சுருப்பார், உங்களுக்குன்னு ஒரு ஊழியரை வச்சுருப்பார். போய் அந்த இடத்துல கேளுங்க. அந்த நபர் ஆண்டவர் அவங்க மூலயமா கர்த்தர் பேசுவார். பேசும்பொழுது உன்னே அறியாமல் உனக்குள்ள ஒரு சமாதானம் வரும். அந்த ஆலோசனை கேட்கும்போது அந்த ஆலோசனை உடனே கீழ்ப்படிங்க. எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க, உடனே நீங்கள் கீழ்ப்படிஞ்சு உடனே நடக்க ஆரம்பிங்க. நீங்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட மாற்றம் வருது. அல்லேலூயா. ஸோ அந்த ஒரு அதான் சொல்லியா, அந்த பூமிக்குரிய நமக்குன்னு வச்சிருக்கிற ஒரு ஐக்கியம் சில சமயம் பெற்றவருங்க, சில சமயம் சில நண்பருங்க, சில சமயம் ஊழியருங்க, எங்கேயோ நமக்குன்னு ஒருத்தர் வச்சிருக்கிறார் கர்த்தர். அந்த நபருடைய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன சொல்கிறது, அசெப்ட் பண்ணி விட்டுட்டு வந்துட்டோன்னா நஷ்டம் எனக்கு தான், அடி எனக்கு தான், பிரச்சனை எனக்கு தான், குழப்பம் எனக்கு தான். அது வேணவே வேணாம். இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கே போனோம் நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன பேசணும் நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள். கண்களை மூடி இருதயத்து மேலே கை வச்சு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்கள்.